ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் Yamaha FZ பைக்கு பிரேக் ஷூவில் ஸ்ப்ரிங் எப்படி சேஞ்ச் பண்ணுறதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பைக்கை வந்து ஸ்டண்ட் ஸ்டாண்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து வீல் கனெக்ட் ஆக அந்த மெயினான போல்ட்டை ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த போல்ட்டையுமே 12ஆம் நம்பர் டபுள் எண்ட் ஸ்பானர் யூஸ் பண்ணி அது போக அந்த பிரேக் செட்டு லாக் பண்ணக்கூடிய அந்த போல்ட்டையுமே கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக வந்து பைக்கில் வந்து பிரேக் ஷூ வந்து 30லேருந்து 40 கிலோமீட்டர் ஒன்ஸ். ஒருவேளை நீங்கள் பைக்கை வந்து பிரேக் ஷூ சேஞ்ச் பண்ணாமல் விட்டிங்கன்னா வீலை வந்து இன்னர் சைடில் இருக்க அந்த ட்ரம் வந்து உங்களுக்கு தேய்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுபோக உள்ளே இருக்க ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ரஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து பிரேக் ஷூ சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பற்றி நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பெண்ட் இருக்கும், இன்னொரு ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா எஸ் டைப்பில் இருக்கும். ஒரு சில பைக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எஸ் டைப் ஸ்ப்ரிங் ஒன்று இருக்கும், ஒன்று வந்து ஒன் சைடு பெண்ட் இருக்குது. இது ரிமூவ் பண்ணுறது வந்து ஜஸ்ட் அப்படியே மேலானிக்கு தூக்கி உள்ளே ஃபோல்டு பண்ணி லாக் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸ்ப்ரிங்கை ரிமூவ் பண்ணுறதும் ஈஸி தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. சிம்பிளாகவே நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் ஒரு வேளை கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து பிரேக் பிடிக்காமல் போயிடும். இந்த ஸ்ப்ரிங்கோட ரேட் ஒன்றும் பெரிய ரேட்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து ஒரு 30 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஸோ வந்து நீங்கள் பிரேக் ஷூ வந்து நல்லா இருக்குன்னு நினச்சி ஒரு வேளை நீங்கள் ஓட்டினீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ஸ்ப்ரிங்கை சேஞ்ச் பண்ணி ஓட்டிங்கன்னா தான் பிரேக்னால நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். பிரேக் வந்து பைக்கில் வந்து ஒரு முக்கியமான ஒன்று. இப்போ வந்து நம்ம வாங்கியிருக்க நியூ ஸ்ப்ரிங்கை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பண்ணுறதுக்கு அந்த ஸ்லாட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பள்ளமாக இருக்கும். கீழே வந்து ஆப்போசிட் ஸ்ப்ரிங் பார்த்திங்க ஒரு சைடு ஒரு பக்கம் பள்ளம், இன்னொரு ஆப்போசிட் பள்ளம். அது மாதிரி வந்து எஸ் டைப்பில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி அதிலே வந்து ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஒரு காடி மாதிரி பள்ளமாக. ஸோ ஸ்ப்ரிங் சேஞ்ச் பண்ணும்போது ஒன் சைடு அந்த பெண்டான ஸ்ப்ரிங்கை வந்து மேலே வந்து ஒன் சைடு ஸ்லாட் இருக்கும், அந்த பக்கம் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் ஸ்லாட் இருக்க வந்து இந்த எஸ் டைப் ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரிமூவ் பண்ணும் போதே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ரிமூவ் பண்ணும்போது வந்து எது டாப்பில் மேலே கூடி வருதுன்றதை பார்த்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து ஸ்ப்ரிங்கை சேஞ்ச் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. சிம்பிளாகவே நீங்களே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்ப்ரிங் வந்து நம்ம மழை காலங்கள்லாம் போகும்போது வந்து உள்ளே ரஸ்ட் ஆகி வந்து ஸ்ப்ரிங் வந்து செயலிழந்து போயிடும். அதில் வந்து பிரேக்கும் கூட கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஒன் சைடு பெண்டாக இருக்க ஸ்ப்ரிங் வந்து மேலே டாப்பில் இருக்க மாதிரி வச்சுக்கணும். இன்னொரு அடையாளம் பார்த்தீங்கன்னா ரிங் மார்க் இருக்கும், அந்த சர்க்கிளாக இருக்கிறது மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு உள்ளே கூடிய மடக்கி பிடிச்சிட்டு உள்ளே வச்சுட்டு ஒரு அழுத்தினீங்கனாலே சிம்பிளாகவே லாக் ஆயிரும். ஸ்ப்ரிங் ஒன்றும் அவ்வளோ ஹார்டாலாம் இருக்காது, ஈஸியாக வந்து நீங்கள் கையை வச்சே வந்து லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வந்து அதில் வந்து லாக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது, சிம்பிளாகவே லாக் பண்ணிடலாம். ஒன்ஸ் லாக் பண்ணிவிட்டு வந்து கரெக்டாக டாப்பில் இருக்க மாதிரி வந்து இந்த மாதிரி லாக் ஆகிருக்கணும். ஃபைனலாக அந்த மாதிரி வந்து லாக் ஆகிருக்கிறத செக் பண்ணிக்கோங்க. பிரேக் எப்படி பிடிக்குதுன்னா நம்ம வந்து பிரேக்கை வந்து அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எஸ் டைப் இருக்க இடத்துல அந்த இடத்துல ஸ்ப்ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகிற மூலமாக அந்த பேடு வந்து வீலை லாக் பண்ணி வந்து பிரேக் பிடிக்குது. இந்த மாடலில் ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் வந்து ஒன் சைடு பெண்டும் ஒரு ஸ்ப்ரிங் ஆப்போசிட்டில் இருக்குது. ஏன்னா ரன்னிங்கில் நம்ம பிரேக் பிடிக்கும் போது ஒருவேளை ஸ்ப்ரிங் வந்து ரிமூவ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிக்கன்னா அந்த மாதிரி ஆப்போசிட்டில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.